Hi everyone, 12th standard computer science-க்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சார் 8 நாள் லீவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னா நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போட வந்துட்டீங்க. கடமை இல்லையாப்பா, போட்டு தானே ஆகணும். கண்டிப்பாக உனக்கு நீ எப்போ இருந்தாலும் படித்து தானே ஆகணும். அதனால் போட்டுடலான்ட்டு போட்டேன். தப்பாக நினச்சிக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கரியர் கைடன்ஸ் வீடியோலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் கரியர் செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாழ வைங்க. அண்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் 5 மார்க்கு வித் டைப் இப்போ மஞ்சள் கலரில் போட்டதில் நீ படித்து தாண்டா ஆகணும், விடவே கூடாது. 2 மார்க் 3 மார்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால சில சாப்டர்ஸில் 5 மார்க் படித்தாலே 2 மார்க் 3 மார்க் ஈஸியாக இருக்கும். பார்த்துருப்பியா, அதிலே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 5th லெசன்லாம் டோக்கன் அதெல்லாம் பற்றி ஆப்ரேட்டர்ஸ் பற்றிலாம் படிச்சிங்கன்னா அதிலே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9th லெசன் 11th லெசனில் எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல், ரிலேஷன் மேப்பிங் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அதிலே இருக்கும். டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ், அதாவது 5 மார்க் படிச்சிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் பற்றி படிச்சிங்கன்னா 10th லெசனில் இருக்கும், 9th லெசன்லேயும் இருக்கும். ஸோ அந்த சில லெசன்ஸ் மட்டும் ஓகே. அண்ட் ஃபஸ்ட்டு 5 லெசன் 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 5 பாடம் நிறையவே நான் கொடுத்துருப்பேன், முக்கால்வாசி கொடுத்துருப்பேன். என்ன காரணம்னா 2 5 மார்க் எதிர்பார்க்கலாம் கரெக்டாக 100%, 3 3 மார்க் அல்லது 2 2 மார்க், இல்லைனா 3 2 மார்க் அல்லது 2 3 மார்க். சார் 2 வச்சுக்கலாமே, உங்களுக்கு 2 2 மார்க் 2 3 மார்க் 2 5 மார்க் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 5 சாப்டரை ஸ்கிப் பண்ணவே கூடாது எதுவுமே. சரியா, மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வரக்கூடிய சாப்டர்ஸில் அதிகமாக இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்கு சில சாப்டர்ஸ் நம்ம விடவே கூடாது. அதிலலாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த சாப்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறது நல்லது. மீதி சாப்டர் விட்டால் கூட முக்கால்வாசி 16 சாப்டர் 10 12 சாப்டராக சொல்லியிருப்பேன், 10 12 சாப்டராக சொல்லியிருப்பேன். சொல்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்டர்லாம் வித் டைப் வித்தவுட் டைப்பு பேராமீட்ரு இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. அதிலே 5 கொஸ்டின் கேட்பாங்க. பியூர் இம்பியூர் போன வருஷம் கேட்டாங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தியரி தான் ஈஸி. ஃபஸ்ட்டில் டேட்டா ஆப்ஷன் ஈஸி, லிஸ்ட்டு பேர் ஈஸி. சாப்டர் 3 3மே ஈஸி. எல்இஜிபி ரொம்ப முக்கியம். கேடஸ் ஆஃப் மாடல், 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடல் ப்ரோக்ராம் இது 4ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேடஸ் ஆஃப் அல்காரிதம், லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட். டைனாமிக் ப்ரோக்ராமிங் நல்லா படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. சாப்டர் 5 ஸ்கிரிப்ட் மோடு, இன்புட் பிரிண்ட்டு, டோக்கன் கண்டிப்பாக இந்த 3மே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஃபார் லூப்பு, எல்இஃப் சாப்டர் 6ல். சாப்டர் 7 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஈஸி, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஈஸி, பில்டின் ஃபங்க்ஷன் ஈஸி. எல்இஜிபியோட கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், பில்டின் ஃபங்க்ஷன் அந்த கமாண்ட் கேட்பாங்க. சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் தவிர்க்க முடியாது. சாப்டர் 10 கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் தவிர்க்க முடியாது. சாப்டர் 9 செட் ஆப்ரேஷனும் தவிர்க்க முடியாது. நெஸ்டட் டியூப்பிள் அது ஈஸி. வே டு இன்செஷன் எலமெண்ட் இதெல்லாம் சின்ன கொஸ்டின். சாப்டர் 11 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் அதுவுமே நமக்கு கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா மாடல் வேண்டாம், போன வருஷம் கேட்டாங்க. டிபிஎம்எஸ், ஆர்டிஎம்எஸ், ரிலேஷன் அல்ஜிப்ரா பார்க்குறது நல்லது. அண்ட் சாப்டர் 12 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டும் கேட்டாங்க, அதனால தான் நான் இங்கே மார்க் பண்ணேன். பட் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. எஸ்கியூஎல் காம்பனன்ஸ், ரைட் கமாண்டு. அண்ட் இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. குரூப் பை கிளாஸு, ஆர்டர் பை கிளாஸு. சாப்டர் 13 எக்ஸல் சிஎஸ் ஃபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் மோடு அது போன வருஷம் கேட்டது தான், பட் பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் மெத்தட் டு ரீட் ஏ ஃபைல் ஈஸி. சாப்டர் 14 பைத்தான் அண்ட் C++ டேரக்ட் 5 மார்க்காகவும் கேட்கலாம். 5 பாயிண்ட்டு. 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தன் இதெல்லாம் சப்பை. கமாண்டு இது ஈஸி. கெட் ஆப்ட் போன வருஷம் கேட்டாங்க. பர்பஸ் ஆஃப் கெட் ஆப்ட் அப்படிங்கிறத போன வருஷம் கேட்டாங்க, அது வேண்டாம். சாப்டர் 15 எஸ்குலேட் ஸ்டெப்பு ஈஸி தான். ஹேவிங் கிளாஸ் பார்த்தா நல்லது, பார்க்க முடியலன்னா அது 2வது பாருங்கள். சாப்டர் 6ல் 3 தடவை 3மே மொக்க கொஸ்டின், 3மே படிச்சிரு. கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் அண்ட் பாராகிராஃப் கண்டிப்பாக படிக்கணும், புக்கின்னு விட்றாத. சரி, வேறு எதாவது புக்கின்னு இருக்கான்னா அந்த 11ஆம் பாடத்தில் காம்பனன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்னு ஒரு கொஷின் இருக்குது. முடிஞ்சால் அதை பாரு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் அதை பாரு, காம்பனன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஓகே, 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 1 2 3 4 5 நான் என்ன சொன்னேன், 2 2 மார்க் 2 3 மார்க், அதான் 3 3 இல்லை 2 2 எப்படி வேணாலும் வரலாம். ஃபஸ்ட் 5 சாப்டர் ஹெவியாக தான் கொடுத்துருப்பேன். கொஸ்டின் ஆன்சர்ஸ்லேயே அதாவது டீட்டெயிலே கவர் ஆயிரும், பயப்படாது. அண்ட் 8th சாப்டர் டீட்டெயிலே கவர் ஆகும் தானே. ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் படிக்கிற அதுலேயே ஸ்லைசிங் வந்துடும், எல்லா மோடும் வந்துடும், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்னா என்னென்னு வந்துடும். ஸோ உனக்கு ஈஸி. 2 மார்க் 3 மார்க் 3 மார்க் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 6 7 ஈஸி தான், நீங்கள் நினச்சா படிக்கலாம். உங்களுக்கு மொடையாக இருப்பீங்கன்னு சொல்லி தான் நான் அப்படி சொன்னேன். பாரு, 9th சாப்டர் என்னது, 9th சாப்டர் அந்த செட் ஆப்ரேஷனு, நெஸ்டட் டியூப்பிள் நீ சொல்லு. அதே தான் அங்கேயும் 2 மார்க் 3 மார்க்கில் வாட் இஸ் செட் ஆப்ரேஷன், நெஸ்டட் டியூப்பிளுக்கு என்ன அட்வான்டேஜ், டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சாப்டர் 9மே படிச்சிடறேன். சாப்டர் 10 அது கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் பர்பஸ் என்ன, எது க்ரியேட் பண்ணுறாங்க, கிளாஸ்னா வாட் இஸ் கிளாஸ், ஸோ இதெல்லாம் தான் இருக்கும், படிச்சிருங்க. சாப்டர் 11மே ஈஸி தான், தியரி படிச்சுக்காங்க. சாப்டர் 14 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கணும். 12 13 படிக்க முடிஞ்சால் படி, பட் இம்பார்ட்டன்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். 15th லெசன் ஈஸி.
3 கொஸ்டின் இதில் கொடுத்து 2 கொஸ்டின் இது கொடுத்துருக்கேன். சாப்டர் 16 வந்து பார்த்திங்கன்னா அது மொக்க லெசனு. அதில் 4மே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி. டைப்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன் அதெல்லாம் ஈஸி. தேர்ட் லெசன் பார்ட் 3ல். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடையாது. நான் செலக்டிவ் லெசன் செலக்ட் பண்ணிக்க பாரு, அது படிச்சனால எல்லாமே எழுதிடலாம் சார், எல்லாமே தான் சார் செலக்ட் பண்ணிக்கிங்க. எல்லா லெசனும் நான் ஒரு காரணம் சொன்னேன்னா என்னென்னு, அதனால் நீ படிச்சிரு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கம்ப்யூட்டர் போகிறதுக்கு 70 out of 70 எடுத்துலாம் சார். அவுட்புட்டு கம்பல்சரிலாம் சொல்லலாம், கம்பல்சரிக்கு தனியாக வீடியோ வரும். ஓகே, ஸோ அது நான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஒன் ஷாட்டாகவே போட்டுடலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவே போட்டுடலாம். ஸோ கம்பல்சரிக்கு தனியாக வீடியோ. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அண்ட் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அப்படியே தொடர்ந்து கரியர் கைடன்ஸ் வீடியோ வரும். ஏன்னா எல்லா மெயின் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுல்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், பெற்றோர்கள்ட்டையும் சொல்லுங்கள் நம்ம சேனலை பார்க்க சொல்லி. தேங்க்யூ.